இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் என்றால், ஜான் கால்வின் என்கின்ற ஒரு கள்ளப்போதகத்தை கால்வினிசம் என்கின்ற ஒரு கள்ளப்போதகத்தை 1600வது நூற்றாண்டில் வைத்துள்ளான். அந்த கள்ளப்போதகத்தை குறித்து தான் நாம் பார்க்க போகிறோம். இதனுடைய முதல் பாயிண்ட் இதில் 5 பாயிண்ட் கால்வினிசம், இதுக்கு 5 பாயிண்ட் ஆனால் ஒவ்வொரு பாயிண்ட்டும் ஒவ்வொரு பாயிண்ட்டோட இன்டர்லிங்க்டாக இருக்கும். அதாவது ஒரு பாயிண்ட் மிஸ் ஆகிட்டாலே அந்த 5 பாயிண்ட்டும் மிஸ் ஆகிவிடும். இதுதான் இந்த கால்வினிசத்தோட ஒரு கள்ள கோட்பாடு. அதாவது முதலாவது டோட்டல் டீப்ராவிட்டி என்றால் என்னவென்றால், உலகமே பாவத்துக்குள்ளாக சென்று விட்டது, மனிதன் நினைத்தால் கூட மனிதன் கடவுளை தேட முடியாது என்கின்றது. ஆனால் இது வேதத்தின்படி சரி என்றால் சரி கிடையாது. ஏனென்றால் நாம் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிற காலகட்டம், இல்லை ஜான் கால்வின் வாழ்ந்து கொண்டிருந்த காலகட்டமும் 1600வது நூற்றாண்டு. நாம் புதிய ஏற்பாடு காலத்தில் இயேசு கிறிஸ்து மரித்ததுக்கப்புறம் நாம் இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து எதற்காக சிலுவையில் மரித்தார்? மரித்து ஆதாம் இழந்து போன அந்த அத்தாரிட்டியை மறுபடியும் நமக்கு மனிதர்களுக்கு பெற்றுக் கொடுத்து விட்டு சென்று விட்டார். ஆனால் இப்பொழுது சுவிசேஷம் எல்லா இடங்களிலும் பரவி கிடைக்கிறது. ஆனால் மனிதனால் நினைத்தா கூட மனிதன் கடவுளை தேட முடியாது என்று சொல்லுவது எவ்வளவு பெரிய ஒரு கள்ளப்பதனையாக இருக்கும். இப்படித்தான் இதுதான் கால்வினிசம் சபையில் உள்ள அந்த ரிஃபார்ம்டு பேப்டிஸ்ட் சபையில் உள்ளவர்கள் இப்படிதான் போதிப்பார்கள். மனிதன் பாவத்துக்குள்ளே விழுந்து விட்டான், செத்தே போய்விட்டான், கடவுளை தேடவே முடியாது என்று இவர்கள் போதிப்பார்கள். அப்படின்னா இவர்கள் பழைய ஏற்பாடை போதித்து கொண்டிருக்கிறார்கள். அதை கிறிஸ்தவர்களை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எவ்வளோ தவறான பழைய ஏற்பாடு போதனையை இந்த ரிஃபார்ம்டு பேப்டிஸ்ட் சபைகள் போதித்து கொண்டிருக்கிறார்கள் என்று. அதனால் இந்த முதல் பாயிண்ட்டை இவர்கள் 2வது பாயிண்ட்டோட இன்டர்லிங்க் பண்ணுவார்கள். அதான் அன்கண்டிஷனல் எலெக்ஷன். ஏன்னா உலகம் பாவத்துக்குள்ளே சென்றுட்டு முதல் பாயிண்ட்டே முதல்ல தப்பு, அடுத்தது 2வது பாயிண்ட்டுக்குள்ளே வந்துடுவாங்க. அந்த மனுஷனால் கடவுளை தேட முடியாதுல. அதனால் கடவுள் அதனால் எல்லாருக்கும் ஒரு அன்கண்டிஷனல் எலெக்ஷன் தான். கடவுள் உங்கள்கிட்ட எதிர்பார்க்கவே மாட்டார். யார் அவர் ரசிக்கணும் சுத்தமாக இருக்காரோ அவனுக்குள்ளே அவரே வந்துடுவார், அவனை ரசித்துருவார், அவனை ரசித்து அவனை பரலோகத்துக்கு கூப்பிட்டு போயிடுவார். அதான் அந்த அன்கண்டிஷனல் எலெக்ஷன். அதாவது இவர்கள் கிரியைகளை மறுதளிப்பார்கள். ஆனால் வேதவசனம் நமக்கு என்ன தெளிவாக கூறுகிறது என்றால், பூரண விசுவாசம் நற்கிரியாய் வெளிப்படும் என்று தான் வேதவசனம் போதிக்கின்றது. இவர்கள் கிரியையை கம்ப்ளீட்டாக மறுதளிப்பார்கள். ஏன்னா கடவுளே ஒருத்தனுக்குள்ள வாரான், அவனை ரசித்து அவனை கூப்பிட்டு போயிடுவார் அப்படின்னு போதிப்பார்கள். ஆனால் இவர்கள் மிஷினரிஸோட கிரியைகளை பார்ப்பார்கள். அப்படின்னா எதற்கு இவர்கள் மிஷினரிஸோட கிரியை பார்க்க வேண்டும்? அது மட்டும் இல்லாமல் மிஷினரிஸை எந்த கிரியையின் அடிப்படையில் உள்ளவர்கள் என்று சொல்ல முடியும்? அப்படின்னா அது முரண்பாடாக இல்லையா? கிரியைகளை மறுதளிக்கிறார்கள். அப்படின்னா எந்த அர்த்தத்தோட மிஷினரிஸோட கிரியைகளை பார்க்கிறார்கள்? ஏன் மிஷினரிஸோட கிரியை பார்க்கிறார்கள் என்றால், மிஷினரிஸில் பாதி மிஷினரிஸ் கால்வினிசம் கோட்பாடு கொண்டவர்கள். அதனால் உடனே மிஷினரிஸ் நல்லவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் தான் கிரியை மறுதளிக்கிறார்கள். பிறகு மிஷினரிஸை எந்த அடிப்படையில் அவர் நல்லவர்கள் என்று சொல்கிறார்கள்? அது மட்டும் இல்லாமல் வேதம் நமக்கு மிஷினரிஸை பின்பற்றி விட்டு செல்ல சொல்லுகிறது. மிஷினரிஸ் நல்லதே செஞ்சிருந்தாலும் எல்லாவற்றையும் செஞ்சிருந்தாலும் மிஷினரிஸை பின்பற்ற எங்கள் வேதம் சொல்லியிருக்கிறது. அது மிகப்பெரிய வேதம் நமக்கு தெளிவாக என்ன கூறுகிறது என்றால், நாம் கிறிஸ்துவை தான் நாம் பின்பற்றி கொண்டு செல்ல வேண்டும் என்று தான் நமக்கு வேத வசனம் தெளிவாக போதிக்கின்றது. அதனால் இவர்கள் பாருங்கள், மனிதனை பின்பற்ற வைக்கிறார்கள். இது 2வது பாயிண்ட். இது பாருங்கள், முதல் பாயிண்டோட இன்டர்லிங்க் ஆகிருக்குங்கிறத நீங்கள் இப்போ அறிவீர்கள். இந்த 2வது பாயிண்ட்டுக்கு அவர்கள் சில வசனங்களை கூறுவார்கள். அந்த வசனங்களை நாம் இப்பொழுது பார்த்து எப்படி அன்கண்டிஷனல் எலெக்ஷனை கடவுள் பண்ணுறாருன்னு இதுக்கு சில வசனங்களை ரோமன்ஸில் அவர்கள் எடுத்து பேசுவார்கள். அந்த வசனத்தையும் பார்ப்போம். இதற்கு இவர்கள் ஆதாரமாக எடுத்து காட்டும் வசனம் ரோமன்ஸ் 9. அப்படியே யாக்கோபை சிநேகித்து ஏசாவை வெறுத்தேன் என்றும் எழுதியிருக்குது. ஆகையால் நாம் என்ன சொல்லுவோம்? தேவனிடத்தில் அநீதி ஒன்று சொல்லலாமா? சொல்லக்கூடாது. அவர் மோசையை நோக்கி, இவன் மேல் இறக்காமல் இருக்க சித்தமாக இருப்பேனோ அவன் மேல் இறக்காமல் இருப்பேன், இவன் மேல் உருக்கமாக இருக்க சித்தமாக இருப்பேனோ அவன் மேல் உருக்கமாக இருப்பேன் என்றார். ஆகையால் விரும்புகிறவனாலும் அல்ல, ஓடுகிறவனாலும் அல்ல, இறங்குகிற தேவனாலேயாம் என்று இந்த வசனத்தை எடுத்த பார்த்தீங்களா? கிரியையெல்லாம் கிடையாது. நீங்கள் விரும்பினாலும் சரி, நீங்கள் அது பண்ணாலும் சரி, இது பண்ணாலும் சரி, அதெல்லாம் கடவுளை இது பண்ணலை. இறங்குகிற கடவுள் யார் யாருக்கு இறங்குறாரோ அவனை வச்சுப்பார், அவனை கூட்டிகிட்டு போயிடுவார். அதனால் இந்த வசனங்களை சுட்டி காட்டி அது மாதிரி எவன் மேலே இறக்கமாக இருக்கணும் சித்தமாக இருப்பேன், எவன் மேலே உருக்கமாக இருக்கணும் நான் அது அப்படி இருப்பேன். ஆனால் நீங்கள் இதெல்லாம் கிரியைகள்லாம் கிடையாது. யார் மேலே இறக்கமாக இருக்கணும் அவன் மேலே இறக்கமாக இருந்து நான் பரலோகத்துக்கு கூப்பிட்டு போயிடுவேன் அப்படின்னு இந்த வசனத்தை ஆதார வசனமாக காண்பிப்பார்கள். ஆனால் இதில் ஒரு சிக்கல் வரும். அப்படின்னா கடவுளை இவர்கள் சர்வாதிகாரியான கடவுளாக இவர்கள் காண்பிப்பார்கள். அப்படின்னா இந்த வசனத்தினுடைய நோக்கம் என்ன என்பதை நான் அடுத்த ஒரு வீடியோவில் தெளிவாக கூறுகிறேன். ஏன்னா அவர்கள் எடுத்து இந்த வசனத்தை காட்டுகிற நோக்கம் தவறானது. ஏன்னா அதுக்கு முந்தின வசனத்தை பாருங்கள். ஆகையால் நாம் என்ன சொல்லுவோம்? தேவனிடத்தில் அநீதி உண்டு என்று சொல்லலாமா? சொல்லக்கூடாதுன்னு தான் சொல்லுது. ஆனால் இவர்கள் கால்வினிஸ்ட் உள்ளவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், தேவன் அநீதி உள்ள தேவன் சர்வாதிகார தேவன், யாரை ரட்சிக்கணும் என்று சித்தமாக இருக்கிறவர் ரட்சித்து கூட்டிக் கொண்டு சென்றுவார், யார் நரகத்துக்கு தள்ளணுமோ தள்ளி விடுவார் என்று போதிக்கிறார்கள். அப்படின்னா இதிலிருந்து தெரிகிறது, இவர்கள் இந்த 2 வசனத்தையும் தவறாக எடுத்து அவர்களுடைய கோட்பாடை திணித்து கொண்டிருக்கிறார்கள்.
மூன்றாவது பாயிண்ட் லிமிட்டெட் அட்டான்மெண்ட். இந்த பாயிண்ட்டும் முதல்ல உள்ள 2 பாயிண்ட்டோட இன்டர்லிங்க் ஆகிருக்கு. உங்களுக்கு புரிந்திருக்கும். இவர்கள் என்ன கூறுவார்கள் என்றால், இயேசு கிறிஸ்து எல்லாருக்காகவும் மரிக்கலை, கொஞ்சம் பேருக்காக மாத்திரம்தான் மரித்திருக்கிறார்னு ஒரு கள்ளப்போதனை வைக்கிறார்கள். இதற்கு இவர்கள் ஆதாரமாக வைக்கும் வசனம், பிள்ளைகள் இன்னும் பிறவாமலும் நல்வினை தீவினை என்றும் அறியாமையில் தேவனுடைய தெரிந்து கொள்ளுதலின்படி இருக்கிற அவருடைய தீர்மானம் கிரியைகளினால் நிலை நிற்காமல் அழைக்கிறவர்களை நிலைக்கு நிற்கும்படின்னு சொல்லி, ஏசாவை நான் வெறுத்தேன், யாக்கோபை சிநேகித்தேன் என்று பிள்ளை பிறப்பதற்கு முன்பதாகவே கடவுள் அதை சொல்லுகிற அந்த வசனத்தை சுட்டி காட்டுவார்கள். தான் இவர்கள் கூறுவார்கள், யாரை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்திருக்கிறார், யாரைகளை அழைத்தாரோ அவர்களை மகிமைப்படுத்தி இருக்கிறாங்க. ரோமன்ஸ் 9 வசனத்தை சுட்டி காட்டுவார்கள். யாரை கடவுள் தெரிந்தெடுக்காரோ அவங்க மட்டும்தான் ரசிக்க முடியும். அவர் கொஞ்சம் பேர் தான், அவங்கள மட்டும் ரசித்து கடவுள் கொண்டு சென்று விடுவார் என்று போதிப்பார்கள். அதற்கு ஆதாரமாக ஏசாவையும் யாக்கோபும் பிறப்பதற்கு முன்பதாகவே நான் யாக்கோபை நேசித்தேன், ஏசாவை வெறுத்தேன் என்ற வசனத்தை சுட்டி காட்டுவார்கள். அதாவது இயேசு கிறிஸ்து கடவுள் எல்லாவற்றையும் முன் அறிந்தவர். ஆனால் அவர் இந்த உலகத்தில் எல்லாவற்றையும் செய்யவில்லை என்று தான் நமக்கு வேதம் போதிக்கின்றது. அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். யாக்கோபு இப்படி தான் வாழ போகிறான், ஏசா இப்படி தான் வாழ போகிறாங்கிறது கடவுளுக்கு முன் அறிந்தவர். அதனால தான் சொல்கிறாரு, யாக்கோபை நேசித்தேன், ஏசாவை வெறுத்தேன். அதுக்காக யாக்கோபு நல்லவன வாழ கடவுள் பண்ணவில்லை, ஏசா கெட்டவனாக வாழ வேணுமா கடவுள் பண்ணவில்லை. ஆனால் இவர்கள் கால்வினிசம் கோட்பாடுகளை சொல்லுவார்கள், கடவுள் தான் ஒவ்வொருத்தருக்கும் புகுந்து ஒவ்வொருத்தனை கெட்டவனாக மாற்றுகிறார், ஒருத்தனை நல்லவனாக மாற்றுகிறார் என்று சர்வாதிகார கடவுளை இவர்கள் காண்பிப்பார்கள். இப்பொழுது உங்களுக்கு புரிந்திருக்கும் லிமிட்டெட் அட்டான்மெண்ட் என்றால் என்ன என்பதை. கொஞ்சம் பேரை அவரே முன்குறிக்கிறார், அவரே தேர்ந்தெடுக்கிறார், அவரே அவனை ரசித்து கூட்டிக் கொண்டு சென்று விடுகிறார். அதனால் முன்குறிக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் மாத்திரம்தான் அவரை விசுவாசிக்க முடியும் என்று இந்த கால்வினிசம் கோட்பாடுக்காரர்கள் போதிப்பார்கள். அடுத்ததாக இர்ரெசிஸ்டிபிள் கிரேஸ். இர்ரெசிஸ்டிபிள் கிரேஸ் என்றால் இதுவும் அடுத்த முந்தைய உள்ள 3 பாயிண்டோட இன்டர்லிங்க் ஆகும். நம்ம ரெசிஸ்டே பண்ண முடியாது. அதாவது கடவுளுடைய பவர் நமக்குள்ளே வரும்போதும், கடவுளுடைய கிரேஸ் நமக்குள்ளே வரும்போதும் நம்மளால் ரெசிஸ்டே பண்ண முடியாது அப்படின்னு போதிப்பார்கள். ஆனால் வேதம் இதை போதிக்கின்றதா என்றால் வேதம் போதிக்கவில்லை. நம்மளால் நம்மளால் ரெசிஸ்டும் பண்ண முடியும் என்று தான் வேதம் போதிக்கின்றது. அதுதான் சுயாதீனம். ஆனால் இவர்கள் என்ன கூறுவார்கள் என்றால், மனிதர்களுக்கு கடவுள் சுயாதீனத்தை எடுத்து விட்டார் என்று அவர்கள் கூறுவார்கள். ஆனால் மனிதனுக்கு நம்ம சுயாதீனத்தோடு தான் இருக்கிறோம். இதுக்கு அவர்கள் ஆதார வசனத்தை காட்டுவார்கள். கடவுள் ஒருத்தனுக்குள்ளே வரணும்னா அவரே உள்ளே புகுந்துருவார், நீங்கள் அவரை அலோவ் பண்ணணுங்கிறதெல்லாம் கிடையாதுங்கிறதுக்கு கூறுவது தான் இந்த இர்ரெசிஸ்டிபிள் கிரேஸ். அதற்கு அவர்கள் ஒரு ஆதார வசனத்தை காட்டுவார்கள். அந்த வசனத்தையும் நாம் இப்பொழுது பார்ப்போம். அது என்ன வசனம் என்றால், யாத்திராகமம் 4:21. இங்கே இயேசு கிறிஸ்து, இங்கே கடவுள் மோசையை நோக்கி என்ன கூறுகிறார் என்றால், அண்டர்லைன் பண்ணியிருக்கேன் பாருங்கள், பார்வோனுடைய இருதயத்தை கடினப்படுத்துவேன் என்று கூறுகிறார் அல்லவா. பார்த்தீங்களா, பார்வோனுடைய இருதயத்தை கடவுள் தான் கடினப்படுத்திட்டார். அவனுடைய ஃப்ரீவில், அவனுடைய சுயாதீனத்தை அங்கே தடுத்துட்டாரா. கடவுளே ஒருத்தனுக்குள்ளே புகுந்து அவனுடைய ஃப்ரீவில்லை தடுத்துருவார் அப்படின்னு இந்த வசனத்தை ஆதார வசனமாக காட்டுவார்கள். இந்த வசனம் எந்த அர்த்தத்தோடு கூறியிருக்கிறது என்பதை நான் அடுத்து வருகின்ற ஒவ்வொரு வீடியோவில் நான் உங்களுக்கு தெளிவாக விளக்கப் போகிறேன். அதை என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். இப்போது இந்த வசனத்தை சொல்லும்போது அங்கே இன்னொரு வசனம் இடிக்கும். அந்த இடிக்கிற வசனத்தை நான் உங்களுக்கு போடுகிறேன். ஏனென்றால் நம்ம இப்போ ஒரு டேபிள் செய்கிறோம்னா, டேபிள் செய்யும்போது ஏதாவது ஒரு இடத்துல கோணலாக போயிட்டுனா அது இடிக்க தானே செய்யும். அதே மாதிரி தான் இந்த இடிக்கிற வசனம் ஒன்று இருக்குது. இந்த இடிக்கிற வசனத்தை விட்டுருவாங்க. அதனால் இதிலிருந்தே தெரிகிறது, இந்த ரிஃபார்ம்டு பேப்டிஸ்ட் சபைகள் கோணலானவைகளை போதித்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ பாருங்கள், அந்த வசனத்தை பாருங்கள். வெளிப்படுத்தல் 3:20 இங்கே என்ன கூறுகிறது என்றால், நான் கதவை தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு திறந்தால் நான் உள்ளே பிரவேசிப்பேன். அங்கே என்ன போட்டிருந்துச்சு, நானே உள்ளே புகுந்து கடினப்படுத்துவேன் போட்டிருக்கு. இங்கே நான் தட்டுகிறேன், திறந்தால்தான் நான் உள்ளே வருவேன். அப்புறம் இங்கே என்ன பண்ணுது, இங்கே என்ன இந்த வசனம் போதிக்கிறது, நம்மளால் ரெசிஸ்ட் பண்ண முடியும், நமக்கு சுயாதீனம் இருக்குது என்பது இந்த வசனம் தெளிவாக போதிக்கவில்லையா. அப்புறம் இந்த இடிக்கிற வசனத்தில் ஏன் அவங்க விட்டுறீங்க? அதனால் இந்த ஒன்றை மட்டும் போதித்து கொண்டு இருக்கிற இப்படிப்பட்ட கள்ள போதகர்களுக்கு நீங்கள் விசுவாசிகளை நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இப்போ அடுத்ததாக கடைசி பாயிண்ட், முக்கியமான பாயிண்ட், அதாவது பெர்சிவரன்ஸ் ஆஃப் சயின்ஸ். அதாவது ரட்சிக்கப்பட்டவர்கள் ரட்சிப்பை இழக்க முடியாது. விசுவாசிகளை நீங்கள் கேட்டிருப்பீங்க, நிறைய சர்ச்சில் ரட்சிப்பை இழக்க முடியாதுன்னு போதிக்காங்க. அவங்க அவ்வளவு பேரும் இந்த கால்வினிசம் கோட்பாடாக கள்ளப்போதனையை போதித்து கொண்டிருக்கிறார்கள். ஏன் ரட்சிப்பை இழக்க முடியாது? ஏன்னா ரட்சிப்பு கர்த்தருடையது அப்படின்னு சொல்லுவார்கள். ரட்சிப்பில் மனிதனுடைய பங்கே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா கடவுள் தானே ஒருத்தனுக்குள்ளே வராரு, கடவுள் தானே ஒருத்தனை ரட்சிக்கிறாரு,
கடவுளே ஒருத்தனுக்குள்ளே புகுந்துருவார், கடவுளே ரசித்தவனை கூட்டிகிட்டு போயிடுவார். அது எவ்வளோ தவறு என்பதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அப்படின்னு அவர்கள் அதை தானே போதிக்கிறார்கள். அவனை கடவுளே ஒருத்தனுக்குள்ளே வந்து அவரே ரசித்தாதான் கண்டிப்பாக ரசிப்பை இழக்க முடியாது. ஆனால் இதில் மனித பங்கும் இருந்தால் அந்த ரட்சிப்பை இழக்க முடியாதுங்கிறது தவறாகிவிடும். ஆனால் வேத வசனம் நமக்கு தெளிவாக போதிக்கிறது. நம்முடைய ரட்சிப்பில் மனிதனுடைய பங்கும் உள்ளது என்று தான் போதிக்கின்றது. மனிதனுடைய பங்கே இல்லைன்னா நமக்கு பைபிளே தேவையில்லையே. வருவார், ரட்சிப்பார், கூட்டிகிட்டு போயிடுவார், முடிஞ்சு போய்விடுமே. அப்படி என்றால் இவங்க பாருங்கள், அந்த 5வது பாயிண்ட்டை கொண்டு வந்து சேர்க்கறதுக்காக முதல் 4 பாயிண்ட்டை எப்படி அழகாக கொண்டு வந்தாங்க பார்த்தீங்களா? கடவுளே உலகம் பாவத்துக்குள்ளே சென்று விட்டதாம். மனுஷனை கடவுளை தேடவே முடியாதாம். அதனால் கடவுளை ஒவ்வொருத்தனுக்கும் புகுந்துருவாராம், அவரே ரட்சிப்பாராம், அவரே கடைசியான பாயிண்ட்டில் வந்து கூட்டிகிட்டு போய்விடுவார். அதாவது ரட்சிப்பை இழக்க முடியாது என்று. அப்படி என்றால் மனிதனுடைய சுயாதீனம் இப்பொழுது பூமியில் எல்லாருக்கும் இருக்குது என்றால் ரட்சிப்பை இழப்பதற்கும் வாய்ப்பு உள்ளது, இழக்கவும் முடியும். அதைத்தான் வேத வசனம் நமக்கு தெளிவாக எச்சரித்து கொண்டிருக்கிறது. எபிரேயரில் ஒருவன் பரம ஈவை ருசி பார்த்தும் பின்வாங்கி போவானால் அவனுடைய முடிவு பயங்கரமாக இருக்கும் என்று எபிரேயர் ஆக்கியோன் எழுதி கொண்டு வருகிறான். அதனால் ரட்சிப்பில் மனிதனுடைய பங்கு உள்ளது உள்ளது உள்ளது. அதைத்தான் வேதம் போதிக்கின்றது. இப்பொழுதும் பாருங்கள், அப்புறம் யாரையே அந்த கால்வினிசத்தை இந்த தமிழ்நாட்டுக்குள் ஃபாலோ பண்ணுறான் என்பதை நீங்கள் கேட்பீர்கள். அதை நான் உங்களுக்கு எச்சரிக்கையாக கூறுகிறேன். இந்த பிரபீன் டினோ, இந்த லெனின், தவில் பை மினிஸ்ட்ரி, இவங்க ஃபுல்லாக கால்வினிசம் போதனை தான் போதித்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் இப்படி பிரபீன், லெனின் போன்றவர்களை பின்பற்றுகின்ற விசுவாசிகளே, நீங்கள் அவர்களுக்கு ஜாக்கிரதையாக இருந்து விடுங்கள். அடுத்ததாக கேட்பீர்கள், இது எந்த சபையிலேயே அந்த கோட்பாடை ஃபாலோ பண்ணி கொண்டு கொண்டிருக்கிறார்கள் என்று. ஏனென்றால் சபைக்குள்ளாக இருந்து தான் இவர்கள் எல்லாரும் வெளியே வருகிறார்கள். ஒரு பாம்பு இருந்துச்சுன்னா புற்றுக்குள்ளிருந்து தான் வெளியே வரும். அதே மாதிரி தான் புற்றுனா எது? சபை. எந்த சபையிலிருந்து ஐயா வெளியே வருகிறது என்று நீங்கள் கேட்பீர்கள். அதை நான் உங்களுக்கு சுட்டி காட்டுகிறேன். எந்த சபை என்றால் அதுதான் ரிஃபார்ம்டு பேப்டிஸ்ட் சபைகள். இந்த ரிஃபார்ம்டு பேப்டிஸ்ட் சபைகள் ஃபுல் அண்ட் ஃபுல் கால்வினிசம், 5 பாயிண்ட் கால்வினிசத்தை தான் போதிப்பார்கள். ஆனால் வெளியே சொல்ல மாட்டார்கள். சில சபைகள் வெளியும் சொல்கிறார்கள், நாங்கள் கால்வினிசத்தை தான் ஃபாலோ பண்ணுகிறோம் என்று. இப்படிப்பட்ட சபைகளில் நீங்கள் யாராவது இருந்தால் தயவு கூர்ந்து அவர்களை விட்டு வெளியே வந்து விடுங்கள். கிறிஸ்துவுக்கு நேராக திரும்பி வேதத்துக்கு திரும்பி விடுங்கள். இவர்கள் மட்டுமல்லாமல் இந்த பேப்டிஸ்ட் சபைகள் எல்லாமே இந்த கோட்பாடு தான் வந்து போதிப்பார்கள். இப்படி யாராவது உங்களுக்கு போதித்தால் நீங்கள் அந்த சபையில் இருந்தால் தயவு கூர்ந்து அவர்களை விட்டு விலகி ஓடிவிடுங்கள். அவர்கள் ஆபத்துக்குள்ளாக இருக்கிறார்கள் என்பதை நான் இந்த வீடியோ வாயிலாக எச்சரிக்கிறேன். கிறிஸ்துவின் நிமித்தமாக அவர்களுடைய ஆபத்தில் நீங்கள் போய் சிக்கிவிடாதீர்கள். இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே தயவு கூர்ந்து அவசர கால எச்சரிக்கையாக அப்படிப்பட்ட சபைகள் யார் இருந்தாலும் நீங்கள் வெளியே ஓடிவிடுங்கள். ஏனென்றால் அது கிறிஸ்துவுக்கு விரோதமான சபை. கிறிஸ்தவர்களே, இவர்கள் அதுக்கு தான் இந்த ரிஃபார்ம்டு தியாலஜி என்று சொல்வார்கள். அதாவது தியாலஜியே ரீஃபார்ம் பண்ணிட்டாங்களாம். இப்படிப்பட்ட கள்ள போதனைகளுக்கு விசுவாசிகளை நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்பதற்காக தான் இந்த பதிவு. ஆனால் இப்பொழுது உங்களுக்கு புரிந்திருக்கும் கால்வினிசம் என்றால் என்ன என்பதை புரிந்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன். அடுத்ததாக என் சேனல்லையும் இந்த கால்வினிசத்தில் உடைய அந்த வசனங்கள் எந்த அர்த்தத்தோடு பேசுகின்றது என்பதையும் நான் தெளிவாக விளக்கப் போகிறேன். அதனால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவில்லை என்றால் தயவு கூர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்கள். நன்றி.